ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்தியன் கரன்சியில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். நம்மளோட 10 rupees நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய கொனார்க் சன் டெம்பிள் தான் வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை 13th centuryயில் ஈஸ்டர்ன் கங்கா ரூலர் நரசிம்மதேவா அப்படின்றவர் பில்ட் பண்ணியிருப்பார். 20 rupees எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லோரா கேவ்ஸ் தான் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 6th centuryயில் ராஷ்டிரகூட டைனசிட்டியால் பில்ட் பண்ணப்பட்டது. 50 rupees நோட்டை பொறுத்த வரைக்கும் ஹம்பியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் சேரியட் தான் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 16th centuryயில் விஜயநகர் எம்பையரான கிருஷ்ணதேவராயாவால் பில்ட் பண்ணப்பட்டிருந்தது. 100 rupees பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ராணி கி வாவ் அப்படின்றத டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 11th centuryயில் சாளுக்கியா குயின் உதயமதி அப்படின்றவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. 200 rupees நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சாஞ்சி ஸ்டூப்பா தான் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 3rd centuryயில் அசோகா பில்ட் பண்ணியிருப்பாரு. இதுதான் ஓல்டஸ்ட் புத்திஸ்ட் ஸ்டூப்பா இந்தியாவிலேயே. 500 rupees நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் ஃபோர்ட் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 17th centuryயில் முகல் ரூலரான ஷாஜகான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. இதே மாதிரி நம்மளோட 2000 rupees நோட்டில் என்ன டெபிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.